தம்பி ஏதாவது தின்னணும் போல வாய் நமன்னு சொல்லுது. அண்ணா போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா கிண்டலாம். பைசா தம்பி? அதான் அதோ அப்பா இருக்காரு, நான் கேட்டு பார்க்கறேன். அப்பா அப்பா. என்னம்மாண்ணே? அப்பா கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஒரு 50 ரூபா தரியலா? நான் போய் எடுத்துட்டு வரேன். அட பாவி பயலே. 50 ரூபா மதியா மக்களா? என்ன பிரிண்ட் அவுட் வேணும் முதல்ல எடுத்து வச்சு எல்லாம் படி மக்களா. பாவம் அப்பா என்ன சொன்னாலும் நம்புறோம். 50 ரூபா மதியப்பா தாராளம். இங்க என்ன அப்பன மக்கள் ஒரே மாநாடா இருக்கு. அது பிள்ளைக்கு குறைச்சு ஜெராக்ஸ் எடுக்கணுமா, 50 ரூபா கேட்டேன். ஐயோ ஐயோ அப்பா மாட்டி விட்டுட்டாரே. என்ன ஜெராக்ஸ் எடுக்க போறானே? பையனுக்கு பரீட்சை முடிஞ்சு 5 நாளுக்கு மேலே ஆச்சு. இனி ஜெராக்ஸ் எடுத்து வச்சு என்னத்தை படிச்ச போறான்? என்னத்துக்கு வர மக்களா பைசா கேட்ட? அந்த பையன்கிட்ட கேட்காதியா? அண்ணா கிடக்குதா இல்ல முடியலண்ணா கல்லாம் அவனேட்ட கேளுங்க சொல்லுவேன். ஐயோ இந்த அம்மா என்ன ஒரு தப்பு செஞ்சாலும் கரெக்டா கண்டுபிடிச்சதுல ஏதாவது கரெக்டா என்ன பிடிச்சது? டே மக்களா மூத்தவனே என்னத்துக்கு பைசா கேட்டான் சொல்லு. தம்பி ஹெல்ப் பண்ணுடா. காசு கேட்டேன், அப்பா கல்யாணம் சொல்லுச்சு, இப்ப மாட்டியாச்சு, நீயே சமாளிச்சுக்கோ. அப்பா நூடுல்ஸ் வாங்கணும்னு தம்பி தான் காசு கேட்டான். நான் அவனுக்கிட்ட அப்பவே சொன்னேன், உடம்புக்கு நல்லதில்லை தம்பி, நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு. இருந்தாலும் கேட்காம நான் வாங்கி தரேன் காசுன்னு அவன் தான் அப்பா போய் சொன்னேன். உண்மையா இருக்குமா? அந்த மூத்த பையன் கள்ளம் போல தெரியுது. ஐயோ பாக்குறாங்களே. இப்பெல்லாம் சொல்லுவேன், இந்த வீட்டுல நூடுல்ஸ் வாங்கி கிண்டி தின்னருது உடம்புக்கு நல்லதில்லை. இன்னத்தோட பைசா கேட்டது லாஸ்டா இருக்கணும், அதுவும் கள்ளஞ்செல்லி.